ஒரு என்ஆர்ஐ ஆர்ஐ அப்படின்றது எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய கொஸ்டின். நிறைய பேர் இப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் ஒரு வேற கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னா நான் வந்து நான் ரெசிடென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சிட்டிசன்ஷிப்புக்கும் இன்கம் டாக்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. டாக்ஸேஷன்ல வந்து நம்ம ஸ்லாப்ஸ் ஏதாவது இருக்கா? லோக்கல் டாக்ஸஸ்ல என்ன ஸ்லாப்ஸ் இருக்கு? இப்போ வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறவங்க, பிசினஸ் பீப்புளா இருக்கிறவங்க எப்படி வந்து டாக்ஸஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு? ஸ்லாப் ரேட்டுங்கிற கான்செப்ட் என்னது அப்படின்னா, அதாவது எந்த இன்கம் டாக்ஸ்லயுமே வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப லோக்கல் டாக்ஸேஷன் இருக்குல்ல, இப்ப லோக்கல் டாக்ஸேஷன்ல வந்து பர்டிகுலரா என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்ல வர்ற இன்கம் எதா இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் எதா இருந்தாலும் சரி, அதை வந்து இயர் எண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். எல்லா டிரான்சாக்ஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐ வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதாவது இந்தியாவில் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதுவே வந்து பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் இப்போ ஃபாரின்ல இருக்கேன்னா எந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும், என்ஆர்இ அக்கௌண்ட்டா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா? பல பேர் வந்து இது வந்து ஒரே அக்கௌண்ட் தான் இது ரெண்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரெண்டுக்குமே வந்து டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. டிடக்ஷன்ஸ், எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குல்ல, ஜென்ரலா எதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம்? ஸோ கணக்குல இந்த கணக்குல இருந்து கட் பண்ணிக்கலாம், நம்முடைய ஈல்டுல இருந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ டிடக்ஷன்ஸுங்கிறது வந்து ஒரு மேஜர் பார்ட் டாக்ஸபிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டிடக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து டாக்ஸ் பிளானிங்கிறது பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிடக்ஷன்ஸை ஒழுங்கா பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து டாக்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் டாக்ஸ் பிளானிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்புள்ள சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் அமீர் யூமைன் பைட்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம எல்லாரும் வந்து இன்கம் டேக்ஸ், வருமான வரிகள் பத்தி ஒரு வீடியோ பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுல பகுதி 1 அது. பல கேள்விகளுக்கு வந்து ஒரு தரமான பதில்களை வந்து நம்முடைய சகோதரர் ஆடிட்டர் கோபாலகிருஷ்ணா அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ஒரு கம்பெனியை வந்து ஃபைனான்ஸ் கிரிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்காருங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கான பகுதி 2 தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்க முழுவதும் பாருங்க. இன்னும் பல சந்தேகங்கள், பல கேள்விகளுக்கு வந்து அருமையான பதில் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது போன்ற தனித்துவம் மிக்க நிகழ்ச்சிகளை வந்து உங்களுக்கு தொடர்ந்து வழங்குறதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸோ அதனால வந்து இது போன்ற ஒரு சரியான தகவலை கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கூட கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க அந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த விஷயம் ரொம்ப கிளியர். இந்த பர்டிகுலரா இந்த டபுள் டாக்ஸேஷன் இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடா, ஃபாரிஸ்ட், யூரோப்ல இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்குலாம் வந்து அது வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கும். அவங்க மேனேஜ்மெண்ட் தான் இருக்காங்க. ஸோ இந்தியால வந்து டபுள் டாக்ஸேஷன்ஸ் எதுவுமே இல்லைங்களா? இந்தியா நம்ம இன்கம் டாக்ஸஸ் வந்து என்ன நம்ம இன்கம் பண்றோமோ அதுக்கு டாக்ஸஸ் பண்ணா போதும். வேற ஏதாவது மல்டிபிள் டாக்ஸஸ் எதுவும் கிடையாது இல்லைங்களா? இல்ல, நீங்க இந்தியால நீங்க வந்து ஒரு கண்ட்ரில தான் இருக்கும் போது நீங்க ஒரு ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணுவீங்க. இங்க இஷ்யூவே வந்து எப்ப நீங்க 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டபுள் டாக்ஸ்ங்கிற கான்செப்டே வருது. ஆமா. இப்ப ஓகே ஃபைன். இதை நீங்க என்ஆர்இ பத்தி நிறைய சொல்றீங்க. இப்ப லோக்கல் டாக்ஸேஷன் இருக்குல்ல, இப்ப லோக்கல் டாக்ஸேஷன்ல வந்து பர்டிகுலரா என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்ல வர்ற இன்கம் எதா இருந்தாலும் சரி, டிரான்சாக்ஷன் எதா இருந்தாலும் சரி, அதை வந்து இயர் எண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணுமா? எல்லா டிரான்சாக்ஷன் ஃபைல் பண்ணி காமிக்கணுமா? கம்பல்ஷன். இது வந்து என்ஆர்ஐ வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதாவது
இந்தியால வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இதுவே வந்து பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் இப்போ ஃபாரின்ல இருக்கேன்னா எந்த அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்ணணும், என்ஆர்இ அக்கௌண்ட்டா என்ஆர்ஓ அக்கௌண்ட்டா? பல பேர் வந்து இது வந்து ஒரே அக்கௌண்ட் தான் இது ரெண்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரெண்டுக்குமே வந்து டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ஆர்இங்கிறது வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்ஓங்கிறது நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். ஸோ இது எதுக்காக இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க ஒரு நான் ரெசிடென்டா இருக்கும் போது இந்தியால வந்து நீங்க வந்து ஒரு நார்மல் எஸ்பி அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ண முடியாது. யூ கேன் ஓபன் ஒன்லி என்ஆர்இ அக்கௌண்ட் ஆர் என்ஆர்ஓ அக்கௌண்ட். இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியே. நீங்க நார்மலா எனக்கு வந்து ஒரு நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு பேங்க்ல அப்படின்னா அது வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்க வந்து என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் எதுக்கு எப்போ ஓபன் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம். என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். ஸோ இந்த வேர்ட்ல இருந்தே நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எக்ஸ்டர்னல் மணியை போடுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட். ஸோ நீங்க வந்து ஃபாரின்ல என்ன சம்பாதிச்சாலும் அந்த கரன்சியை கொண்டு போய் அப்படியே நீங்க இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்தியாவோட ருப்பியில வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து விழுகும். ரெண்டுமே வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான். என்ஆர்இயுமே இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான், என்ஆர்ஓவுமே வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான். பட் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபாரின்ல நீங்க சம்பாதிச்சதை அப்படியே டெபாசிட் பண்றதுக்கான ஒரு அக்கௌண்ட். அண்ட் என்ஆர்ஓ வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்ஆர்ஓ வந்து அந்த என்ஆர்இ அக்கௌண்ட், அதாவது ஒரு என்ஆர்ஐ வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியால வச்சிருப்பாரு. நீங்க வந்து அந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க ஒரு வீடு வாங்கலாம், இல்லாட்டி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இந்தியன் இன்கம் ஜென்ரேட் ஆகும். நீங்க வந்து ஃபாரின்ல சம்பாதிச்சதை வச்சு இந்தியாவில் ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடை வாடகைக்கு விடுறீங்கன்னா அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிறது வந்து இந்தியன் இன்கம், அந்த வாடகை வந்து இந்தியன் இன்கம். அப்ப அந்த இன்கம் நீங்க வந்து வாங்க வேண்டிய அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட், நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். அதாவது இட் இஸ் a நான் ரெசிடென்ட் பட் இட் இஸ் an ஆர்டினரி அக்கௌண்ட் ஃபார் இந்தியன் இன்கம், நாட் an எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். ஸோ இதுதான் ரெண்டுக்குமான மேஜர் டிஃபரன்ஸ். அது போக வேற என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து எப்ப வேணாலும் ஃபண்டை வெளியில எடுக்கலாம், ரிப்பாட்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் அதோட அதுல வர இன்ட்ரெஸ்ட்டுமே நீங்க ரிப்பாட்ரியேட் பண்ணலாம், பிரின்சிபல் அமௌண்ட்டுமே ரிப்பாட்ரியேட் பண்ணலாம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் மேஜரா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல வர எந்த பேலன்ஸ், கேஷ் பேலன்ஸுக்குமே டாக்ஸ் கிடையாது. அதுதான் வந்து பிகெஸ்ட் பாயிண்ட். என்ஆர்ஓ அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரிப்பாட்ரியேஷன் இருக்கு. அதாவது ஃபெமா பொறுத்த வரைக்கும் $1 lakh மாதிரி லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுவுமே வந்து ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு வந்து லிமிட் கிடையாது, பிரின்சிபலுக்கு லிமிட் இருக்கு. ஸோ அந்த லிமிட் வரைக்கும் மட்டும்தான் நீங்க என்ஆர்ஓல இருந்து மறுபடியும் பேக் டு யுவர் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து ரிப்பாட்ரியேட் பண்ண முடியும். அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வர எல்லா இன்கமுமே வந்து டாக்ஸபிள். ஏன்னா மேஜர் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரது எல்லாமே இந்தியன் இன்கம். ஸோ இந்தியன் இன்கம் நீங்க இந்தியாவில் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேசிக்கா என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து என்ஆர்ஐயோட பணத்தை, ஃபாரின் பணத்தை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து இந்தியன் இன்கம் ஜென்ரேட் ஆகிறது எல்லாமே வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு போகும். ஃபாரின் அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ணி இந்தியன் ருப்பியில வச்சுக்கிறதுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கான டிஃபரன்சஸ் இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்ததுன்னா எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். பட் நாளைக்கு நீங்க ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ்வலா பண்ண வேண்டியது என்ஆர்இ அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு இந்தியால என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து செக் இஷ்யூ வந்து டெபாசிட் பண்ணி நீங்க இஷ்யூ பண்ணுவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது. பட் அதுக்கான ரெண்ட்னு வரும்போது அந்த ரெண்ட்டை வந்து நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வாங்கணும். அப்போ வந்து உங்களுக்கு டாக்ஸபிள் பர்பஸ், அதாவது டாக்ஸபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்க வாங்கின நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து டெபாசிட் பண்ண பணத்துக்கு வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல போட்டதுனால டாக்ஸ் கிடையாது. பட் அதுல இருந்து வர இன்கமுக்கு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு போறதுனால அது வந்து டாக்ஸபிள் ஆகும். இதுதான் பேசிக் கான்செப்ட். சூப்பர். இதுல எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ வந்துச்சு எனக்கு. என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல ஒய்ஃபுக்கோ இல்ல லோக்கல்ல இருக்கிற இன்னொரு சகோதரர்களுக்கோ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது, அது மூலமா இன்கம் வர்றது. ஸோ அதை வந்து அவங்க கணக்கு காமிக்கும் போது எப்படி கணக்கு காமிக்கிறது? ஃபண்ட் சோர்ஸ் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல தான் போயிருக்கு. அப்ப வந்து அதை எப்படி அப்படி அந்த பணத்தை ஃபண்ட் சோர்ஸ்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே அது வந்து லோக்கல் டாக்ஸபிள் ஆயிடுமா? அது அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிட்டாலே அது லோக்கல் டாக்ஸஸ் ஆயிடுமா? என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இது ஒரு வெரி குட் क्वेश्चन. ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து இதுல ஒரு ஆம்பிகுட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா கூடாதாங்கிறது தெரியாமயே இருக்காங்க. ஆமா. இது என்னன்னா
இன்கம் டாக்ஸ்ல வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு எப்படி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அந்த ரிலேட்டிவ்க்கான டெஃபினிஷனை வந்து இன்கம் டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயே வந்து ரிலேட்டிவோட டெஃபினிஷன் இருக்கு. ஸோ இது பேசிக்கா உங்களுக்கு புரியறதுக்கு எப்படி வச்சுக்கலாம்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி, அதாவது உங்க ஃபாதர், மதர், டாட்டர், சன், கிராண்ட் ஃபாதர், இவங்க எல்லாமே வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலி. இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலிக்குள்ள நீங்க என்ன அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் டாக்ஸபிலிட்டி அரைஸ் ஆகாது, டாக்ஸபிள் கிடையாது. ஓகே ஓகே. இது வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். நீங்க வந்து இப்போ உங்க அப்பா அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, இல்லாட்டி உங்க பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களே தவிர அதுல டாக்ஸபிலிட்டிக்கான கொஸ்டினே அதுல வராது. டாக்ஸபிலிட்டி எப்ப வரும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க அமௌண்ட்டை வந்து இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவில் இருக்கிற உங்களோட அப்பா அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க பேர்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து வர இன்கம் வந்து அகைன் டாக்ஸபிள். இப்போ அதுல என்ன ஒரு கொஸ்டின் வரும்னா, அவங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டி, உங்க அப்பா அம்மா வந்து அந்த டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாட்டி அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்து வர இன்கம் வந்து உங்க பேர்ல டாக்ஸபிள். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் த ஃபண்ட் வந்து நீங்க கொடுத்தீங்க. சோ ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால டாக்ஸ் ஆகாது. அந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணது எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு இன்கம் வரும்போது டாக்ஸபிலிட்டி ஆகும். சோ அந்த டாக்ஸபிலிட்டி வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற ரிலேட்டிவே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிட்டர்ன்ஸ்ல காமிச்சிக்கலாம் அந்த இன்கம். அவங்க ஃபைல் பண்ணாம விட்டாங்கன்னா அந்த இன்கம் வந்து யாரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், அந்த ஃபண்டை யாரு சோர்ஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்க பேர்ல காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வரும்போது உங்களுக்கு டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் இப்படிதான் வரும். இந்த கொஸ்டின்ஸ் உங்களை கேட்டது வந்து நிறைய பேர் பண்ற விஷயங்கள் வந்து தன்னுடைய என்ஆர்இ ஃபண்டா இருந்தாலும் சரி, தன்னுடைய சேவிங் ஃபண்டா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்கிள்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி இன்கம் வர வச்சுட்டு சில சமயத்துல டாக்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னே தெரிய மாட்டுது, அது அப்படியே போயிடுது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் ஃபைல் பண்றது அவங்க வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம யாருன்னு சொல்லி காமிச்சு டாக்ஸை ஃபைல் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? வருஷம் ஃபைல் பண்ணி ஆகணும். அப்படி ஃபைல் பண்ணலன்னு சொன்னோம்னா அந்த ஃபண்ட் எங்க இருந்து வந்துச்சோ அவங்க வந்து டாக்ஸபிள். கரெக்டா? ஆமா, இதுக்கு வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் டேர்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளப்பிங் ஆஃப் இன்கம். அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாதனால அந்த இன்கம் வந்து யாரு சோர்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களோட கிளப் ஆயிரும். அதுதான் கிளப்பிங் ஆஃப் இன்கம். ஸோ அவங்களே ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஃபைல் பண்ணாம விட்டாங்கன்னா இந்த ஃபண்ட் நீங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதா வந்து கணக்கு எடுத்துப்பாங்க இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அது டெக்னிக்கலி இட் பிகம்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுல இருந்து வர இன்கம் வந்து உங்க பேர்ல டாக்ஸபிலிட்டி ஆயிடும். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய நேர்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த விளக்கங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா ஒரு கொஸ்டின் சார், அதாவது நம்ம இன்னும் அடுத்த ஒரு செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் கொஸ்டின்ஸ் என்னன்னா, இந்த டிடக்ஷன்ஸ் எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குல்ல, ஜென்ரலா எதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம்? ஸோ இந்த கணக்குல இருந்து கட் பண்ணிக்கலாம், நம்முடைய ஈல்டுல இருந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ டிடக்ஷன்ஸுங்கிறது வந்து ஒரு மேஜர் பார்ட் டாக்ஸபிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டிடக்ஷன் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து டாக்ஸ் பிளானிங்கிறது பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிடக்ஷன்ஸை ஒழுங்கா பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து டாக்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் டாக்ஸ் பிளானிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80C, 80D, 80G இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மேஜரா எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்றது வந்து 80C. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் ரெண்டு பேத்துக்குமே வந்து டெக்னிக்கலா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஒண்ணுதான். அவங்க வந்து எந்த வேரியேஷனும் ஒரு டிஃபரன்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. நடுவில் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நான் ரெசிடென்ட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து இந்த டிடக்ஷன்ஸ் என்னங்கிறதோட கடைசி பார்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ 80C எடுத்துக்கிட்டீங்கன்னா 80Cல வந்து 1-2 கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது எதெல்லாம் வரும்னு நம்ம ஜென்ரலா ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, யூஸ்வலா வர்றது வந்து நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு எஃப்டி, அதாவது டாக்ஸ் சேவர் எஃப்டின்னு ஒன்று போடுவீங்க, இல்லாட்டி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றது. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இந்த டேர்ம் டெபாசிட் இருக்கும், 5 years டேர்ம் டெபாசிட் அது. அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்கும். இல்ல 80Cல வேற என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை நீங்க அதுல எடுத்துக்கலாம். அது போக நீங்க வந்து ஹவுசிங் லோன் எடுத்திருந்தீங்கன்னா பிரின்சிபல் போர்ஷன், இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற இடத்துல வேற இடத்துல எடுப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க பே பண்ணது 80Cல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து 80Cல அவங்க கொடுக்குறாங்க. பட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் இதுல டோட்டல் டிடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 lakh rupees.
1.5 lakhs தான் பண்ண முடியும் டிடக்ஷன். 1.5 lakhs தான் உங்களோட டோட்டல் டிடக்ஷன். நீங்க வந்து இந்த பிபிஎஃப்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு 15 lakhs நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் டாக்ஸ் பர்பஸ்க்கு நீங்க வந்து டிடக்ஷன் எவ்வளவு எடுத்துக்கலாம்னா 1.5 lakh மட்டும் தான். அது ரொம்ப கம்மி இல்லையா? இப்போ ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறாங்க, 40 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுக்கிறாங்க. அப்ப 40 லட்ச ரூபாய் லோனே வந்து அவங்க காமிக்க முடியாதா? உங்க டாக்ஸ்ல காமிக்க முடியாதா? இப்போ வீடு எடுக்கும் போது அவங்க என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, லோன் எடுக்கும் போது நீங்க இன்ட்ரெஸ்டும் கட்டுவீங்க, பிரின்சிபலும் கட்டுவீங்க. ஸோ இந்த 1.5 lakh வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க இங்க ஐடிசியில காமிச்சிக்கலாம். அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம வந்து மறுபடியும் ஐடி ரிட்டர்ன்ல காமிப்போம். அதாவது வீடு வாங்கியிருக்காங்கன்னா இந்த வீடு வாங்கியிருக்கோம், இதுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். அங்க நீங்க வந்து 2 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டினதை டிடக்ஷனா எடுத்துக்கலாம். பட் இது அகைன் ஒன்லி ஃபார் லோன் எடுக்கிற ஆளுங்களுக்கு. ஸோ நெட்டா பாத்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிடக்ஷன் கிடைக்கும் ஒரு வீடு வாங்குறதுனால. பட் அகைன் இந்த ஐடிசி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டே ஃபுல்லா இதுல யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கோப்பே இல்லாம போயிடும். நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டதுக்கோ இல்ல பிபிஎஃப்ல கட்டினதுக்கோ அதுக்கு எதுக்குமே வந்து ஸ்கோப் இல்லாம இருக்கும். ஸோ டோட்டலா எடுத்துக்கிட்டா 1.5 lakh மட்டும் தான் வந்து இந்த ஐடிசியில அலோவ் பண்ணுவாங்க. அது போக வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 80D வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு எடுக்கிறதும் எடுத்துக்கலாம், உங்களோட சீனியர் சிட்டிசன் ஃபாதர் மதருக்கு எடுக்கிறதும் நீங்க டிடக்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டிடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன் எடுத்தா 25,000. நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து எடுக்கிறீங்க, அவங்க சீனியர் சிட்டிசனா இருக்கணும், அண்ட் அவங்களுக்கும் சேர்த்து நீங்க ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா 50,000 டிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த 1.5 lakh போக இன்னொரு ஒரு 50,000 வரைக்கும் இங்க நமக்கு ஒரு டிடக்ஷன் கிடைக்கும். அது போக நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஸ்பெசிபிக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதுல நீங்க மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு அடிஷனல் டிடக்ஷன் ஆஃப் ஒரு 50,000 நீங்க அதுல எடுத்துக்கலாம். இது போக வேற என்னெல்லாம் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 80G ஒன்னு இருக்கு. 80Gல என்னதுன்னா நீங்க ஒரு ரிலீஜியஸ் ட்ரஸ்ட்டுக்கோ வந்து இல்லாட்டி ஒரு என்ஜிஓக்கு வந்து நீங்க டொனேஷன்ஸ் கொடுப்பீங்க. அந்த டொனேஷன் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் அப்படின்னா, ஸோ அது எப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற இன்வாய்ஸ்லயே வந்து we are a registered trust under 80G of income taxன்னு இருக்கும். அவங்க பேன் நம்பர் போட்டு இருக்கும். அந்த அமௌண்ட்ல வந்து நீங்க 50% டிடக்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு 10,000 டொனேட் பண்றீங்க அப்படின்னா 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா 5,000 நீங்க வந்து டிடக்ஷனா எடுத்துக்கலாம். பட் ப்ரொவைடட் இட் ஷுட் பி பெய்ட் ஒன்லி த்ரூ பேங்கிங் சேனல், நாட் இன் கேஷ். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அண்ட் வேற என்ன டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 80E வந்து உங்களோட சன் ஆர் டாட்டருக்கு நீங்க எடுக்க போற எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க வந்து வித்தவுட் எனி லிமிட் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பர் ஆனம் நீங்க ஒரு 1 lakh இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னா அந்த 1 lakh அப்படியே நீங்க வந்து ஒரு டிடக்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் மேஜர் டிடக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் தான் வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்றது. ஸோ இதுல வந்து ரெசிடென்ட்டுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற பிபிஎஃப் இல்லாட்டி நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீம், அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த டேர்ம் டெபாசிட், இந்த மூணுமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட். ஒரு நான் ரெசிடென்ட் வந்து இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்டே பண்ண முடியாது. அதனால இந்த டிடக்ஷன் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் இதுலயுமே ஒரு என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, நீங்க ரெசிடென்ட்டா இருக்கும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க, ஸோ நீங்க வந்து இந்தியாவில இருக்கும் போது நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து நான் ரெசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அகைன் அந்த டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஆர் ரெசிடென்ட், ஸோ அதனால இட் இஸ் அலவுட். அதே மாதிரி 80TTBன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதுல வந்து பேங்க்ல வர இன்ட்ரெஸ்ட், அதாவது நம்ம எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருப்போம், அதுல வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்டர்லி கொடுப்பாங்க இல்லாட்டி மந்த்லி கொடுப்பாங்க. அண்ட் 80TTBல வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வர எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கவர்மெண்டே வந்து அப் டு 50,000 அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷனா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒரு 35,000 வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வருது அண்ட் யூ ஆர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 35,000 வந்து இட்ஸ் கம்ப்ளீட் டிடக்ஷன் அப் டு 50,000. பட் அகெயின் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் என்ஆர்ஐ சீனியர் சிட்டிசன். இந்த 80TTB இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன். ஸோ இந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் மட்டும் தான் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட்டுக்கு டீவியேஷன் இருக்கு. அதுவுமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதனால தே ஆர் நாட் கிவிங் திஸ் டிடக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரெசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு நான் ரெசிடென்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணாங்க அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம வந்து டாக்ஸ் பிளானிங் பண்ணி ஹையர் அவுட்ஃப்ளோக்கு பதிலாக ஒரு மார்ஜினலி கன்சிடரபிளி we can reduce வந்து டாக்ஸ் அவுட்ஃப்ளோ கொண்டு வரலாம்.
அண்ட் அது போக இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது போன பட்ஜெட்ல இருந்து அவங்க வந்து 2 டாக்ஸ் ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. நம்ம சூஸ் த ஃபாலோவிங்ல சூஸ் பண்ற மாதிரி நீங்க எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து இவ்வளவு வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான். இந்த 2.5 lakh, 5 lakh, 10 lakh, 10 lakh வந்து 20, 5 lakh to 10 lakh ஸ்லாப்ல இருக்கிறவங்க 20%, 10 lakhs மேல போறவங்க 30% ஸ்லாப். நீங்க என்ன இன்கம் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, என்ன ஸ்லாப்ல வரீங்களோ யூ கேன் பே டாக்ஸ். பட் இன்னொரு ஆப்ஷன் வந்து போன பட்ஜெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, which will be using இந்த இயர் கரண்ட் இயர் ஃபைலிங். அப்போ இப்போ நீங்க ஒருத்தர் வந்து டிடக்ஷன்ஸே உங்களுக்கு இல்ல, எனக்கு வந்து டிடக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்றாங்க. ஆப்ஷன் 2ல என்னன்னா ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ், அதாவது 2.5 to 5 lakh ஒரு டாக்ஸ் ரேட், 5 to 7.5 வந்து ஒரு டாக்ஸ் ரேட், 7.5 to 10 lakh வந்து நாட் 20%, 10%, 12.5%, 15%, 20% அப்படின்னு ஸ்லாப் ரேட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்ஸ் ரேட்ஸையுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, none of the deductions are allowed for you. ஸோ இது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாதவங்க வந்து இந்த ஆப்ஷன் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ரேட் வில் பி அட் ரெடியூஸ்ட் டாக்ஸ் ரேட். பழைய ஆப்ஷன் போனா டாக்ஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும், டிடக்ஷன் எடுத்துக்கலாம். புது ஆப்ஷன் வந்தா டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும், ஆனா டிடக்ஷன் கிடையாது. ஸோ மேஜரா இது யாருக்கு ஃபோக்கஸ் ஆகும்னா, யங்கா ஒருத்தங்க இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செகண்ட் இயர் வேலைக்கு போறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது யூஸ்வலா அவங்க பேர்ல. ஸோ அவங்க வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் அவைல் பண்றதுக்கு அவங்களுக்கு 1.5 லாக்கான ஒர்த்தான டிடக்ஷன்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. ஸோ அவங்க வந்து இஃப் தே கோ ஃபார் ஆப்ஷன் 2னா அவங்களோட டாக்ஸ் அவுட்ஃப்ளோ வந்து நெட்டா பார்க்கும்போது ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு டாக்ஸ் வந்து கம்மியா போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து இப்போ ஃபைல் பண்ணும்போது தே ஆர் கிவிங் ஆப்ஷன்ஸ் டு சூஸ். நீங்க ஆப்ஷன் ஏ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் பி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எதுல உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாக்ஸ் பேயருக்கு வந்து எந்த ஆப்ஷன் வேணுங்கிறத வந்து அவங்களுடைய ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு கிளியரா தெரியும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் டாக்ஸ் ஃபைல் பண்றது வந்து 31 ஜூலைங்களா? 31st ஜூலை. இண்டிவிஜுவல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஃபைலிங் 31st ஜூலை. 31st ஜூலை. ஃபைன். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கோயம்புத்தூர் பேஸ்ல இருக்கீங்க, ஒரு அருமையான கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வீஸ். ஸோ பேசிக்லி மை இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட் தான். ஸோ சின்ன வயசுல இருந்தே நான் வந்து சிஏங்கிறது டிசைட் பண்ணி வந்ததுனால கம்ப்ளீட்லி வாட் வி டூ இஸ் ஆடிட் அண்ட் டாக்ஸேஷன், அக்கௌண்டிங், ஆடிட் சொல்யூஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட கோர் ஃபீல்டு. ஸோ இது இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலும் சரி, கம்பெனிஸ், ஸ்மால் பிசினஸஸ், அதாவது எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியம் ஸ்மால், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் as well as corporates. ஸோ இவங்களுக்கான கம்ப்ளீட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது தான் எங்களோட மேஜர் சர்வீஸ், as well as individuals. So basically what we do is நாங்க வந்து we have a team for Indian tax also. Indian tax வந்து இப்போ இந்தியால ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி டாக்ஸ் பிளானிங் பண்றது, என்ன டாக்ஸ் எப்படி அக்கௌண்டிங் பண்ணணும், ஒரு அசெட்ஸ் வாங்கினா அதுக்கான அக்கௌண்டிங் எப்படி, அதுக்கான டெப்ரிசியேஷன் எப்படி, அடிஷனல் டெப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய அசெட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி பிளான் பண்ணணுங்கிறதுல இருந்து அன்டில் ஃபைலிங், டாக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ் வரைக்கும் we give them complete service. அது போக வாட் வி ஸ்பெஷலைஸ் இஸ் இன்டர்நேஷனல் டாக்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்று வந்து நான் ரெசிடென்ட்ஸுக்கு வி ஹெல்ப் தெம் ஃபைல் தியர் ரிட்டர்ன்ஸ் இன் இந்தியா, அண்ட் த செகண்ட் இஸ் வி ஹெல்ப் இந்தியன் கம்பெனிஸ் டு எஸ்டாப்ளிஷ் தியர் யூனிட் ஓவர்சீஸ். அது பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ என்ன வரும்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த டபுள் டாக்ஸேஷன். ஸோ அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், அந்த டபுள் டாக்ஸேஷனை எப்படி பிளான் பண்ணணுங்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்வீஸாக வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு கம்பெனி வந்து இந்தியாலயும் இருக்கு, யூஎஸ்லயும் இருக்குன்னா தே ஆர் பவுண்ட் டு மெயின்டைன் தேர் அக்கௌண்ட்ஸ் இன் போத் த கண்ட்ரீஸ். நீங்க வந்து யூஎஸ்லயும் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இந்தியாலயும் கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி நீங்க வந்து இயர் எண்ட் அப்போ ஃபைனலைஸ் பண்ணி எங்க எந்த இன்கம் காமிக்கணும், எங்க ப்ராஃபிட்டை வந்து நம்ம காமிக்கணும், யூஎஸ் ப்ராஃபிட் இந்தியால காமிக்கணுமா வேண்டாமாங்கிற கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் த பிரீஃப் சர்வீசஸ் தட் வி கிவ் டு அவர் கிளைண்ட்ஸ். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம டாக்ஸேஷன் பற்றி ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு இளம் சகோதரர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
அருமை. கோயம்புத்தூர் பேசுறதால் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க ப்ரொவைட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவை டாக்குமெண்டேஷன் தான், டிஸ்கஷன் தான். ஸோ இப்பெல்லாம் வந்து உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ அதனால எங்க இருந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். கொரோனாவோட சைஸுக்கு நம்ம உலகத்தையும் மாத்திடுச்சு இல்லையா? கொண்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் உங்களை வந்து இன்னொரு செக்மெண்ட்ல சந்திக்கிற கிருஷ்ணா. இப்போ வந்து இந்த கட்டை இதோட முடிச்சுக்குவோம். அப்புறம் நேர்களே மறந்துடாதீங்க, கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதை நான் இப்பயே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் நேரம் இல்லாம இருக்கிற அளவுக்கு வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடும் அந்த லெவலுக்கு போயிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல 7,000+ பீப்புள் வந்து கொரோனா இன்ஃபெக்ஷன்ல வந்து டெய்லி கவுண்டிங்ல வராங்க. இன்னும் டெஸ்ட் நிறைய எடுக்க வந்து கவுண்டிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். நம்முடைய முக்கியமான பங்கு என்னன்னு சொன்னோம்னா, நிறைய பேரோட பழகிறது, அடிக்கடி வெளியே போறது, ஷாப்பிங்னு போய் நிக்கிறது, மிங்கிள் ஆகுறது, இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கணும், தனித்து இருக்கணும், விழித்து இருக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு நிகழ்வுகளும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது கூட ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வு கூட வந்து ஒரு பாடமா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க வந்து உங்களுக்கு லெசனா எடுத்துக்கிட்டு எதையுமே வந்து ஒரு அசால்ட்டா நினைக்காம தள்ளி போடாம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருங்க. சானிடைஸ் பண்ணிக்கங்க, வீட்டை கிளீனா வச்சுக்கோங்க, குழந்தைங்களை வந்து வெளில கொண்டு போறதை தவிர்த்துக்கங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அடிக்கடி கடைக்கு போகாதீங்க, ஷாப்பிங் போற இடத்துலதான் நிறைய பரவ வாய்ப்பு இருக்கு, நீங்கள் ஆகாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ இந்த நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் கோகுலகிருஷ்ணா. மீண்டும் உங்களை வந்து இன்னொரு செக்மெண்ட்ல சந்திப்போம். தேங்க்ஸ்.